அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக JEEங்கிற எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் ஜோசா கவுன்சிலிங்கிற தகவல்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம NIT திருச்சி மற்றும் NIT சூரத்கல், NIT வாரங்கல் இந்த கல்லூரிகளோட க்ளோசிங் ரேங்க்ஸ், கோர்சஸ், சீட் மேட்ரிக்ஸ் இந்த தகவல்கள்லாம் கொடுத்துட்டோம். அதை பார்த்துட்டு இன்னுமே நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சார் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா NITs பற்றியும் தகவல்கள் தாங்க, அதில் முக்கியமான NITs என்ன அப்படிங்கிறது தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காலேஜை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIT கேலிக்கட். ஸோ NIT கேலிக்கட்டுங்கிறது நம்மளுக்கு கேரளாங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம நியர்பையாகவே நம்மளுக்கு இந்த NIT இருக்குது, நல்ல NIT கூட. ஸோ இந்த NITயில் மொத்தம் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேங்க், அதாவது இங்கே JEE எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சன்டேஜ்லே வாங்கிட்டாலுமே கூட கடைசியாக ரேங்க் தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையாங்கிறத. ஸோ அதை க்ளோசிங் ரேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ரேங்க் எடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு NIT கேலிக்கட்டில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன கம்யூனிட்டியில் சீட்டு கிடைச்சிருக்குங்கிற தகவல்கள் முதற்கொண்டு சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ NIT கேலிக்கட். ஸோ NIT கேலிக்கட்டுங்கிறது ஆரம்பித்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1961 வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றும் NIRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25வது இடத்துல இருக்குது. அதேமாதிரி இந்த NIT கேலிக்கட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 11 கோர்ஸ் NIT கேலிக்கட்டில் இருக்குது. இங்கே மொத்தம் எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க NIT கேலிக்கட்டில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1240 சீட் இருக்குது. அதுபோக இது என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு NIT கேலிக்கட்டுங்கிறது கேரளாங்கிற ஸ்டேட்டில் இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் இப்போ ஒரு 1200 சீட்டு சொன்னேன். இந்த 1200 சீட்டில் கிட்டத்தட்ட பாதி சீட் 50% சீட் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% சீட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாக்கு வரும். இப்போ இந்த ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 50% சீட்ஸ் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கலந்துக்க முடியும். கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சீட் எடுக்க முடியும். ரிமைனிங் நம்மள மாதிரி இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க NIT கேலிக்கட்டில் சீட் எடுக்கிறோம்னா நம்ம அதர் ஸ்டேட் கோட்டா தான் போகணும். அதர் ஸ்டேட் கோட்டாங்கிறப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 27 மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் போட்டிக்கு வருவாங்க. அப்போ நம்ம அவங்க கூட போட்டி போட்டு நம்ம சீட்டுங்கிறது எடுக்கிற மாதிரி வருங்க ஜோசா கவுன்சிலிங்கில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ், டோட்டல் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்குன்னு போயிட்டோம்னாலே அங்கே கேட்டகரி எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, இல்லைனா ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், EWS, OBC, NCL, SC, ST மொத்தமே 5 மட்டும் தான் பிரிப்பாங்க. அதுக்குள்ளே PWDக்கு மட்டும் தனியாக சீட்ஸுங்கிறத ஒதுக்குவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய NIT கேலிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்துக்கோங்க, ஓப்பன் கேட்டகரிக்கு 477 சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே ஓப்பன் PWDயில் பார்த்தீங்கன்னா 25 சீட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஜென்ரல் EWSல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 117 சீட் ஒதுக்குறாங்க. ஜென்ரல் EWS PWD பொறுத்த வரைக்கும் 6 சீட்டுங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்க. OBC NCL 318 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே OBC NCL PWDயில் 17 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. SC 178 சீட்டு, SC PWD 9 சீட்டு கொடுத்துருக்காங்க. ST 88 சீட் இருக்குங்க. ST PWD நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NIT கேலிக்கட்டோட சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NIT கேலிக்கட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் 11 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன சீட்டுங்கிறத பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சீட்டானது பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 18 + 19 சீட். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 18 சீட் ஹோம் ஸ்டேட் கோட்டா கேரளா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். 19 சீட்டுங்கிறது நம்மளுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு வரும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 86 + 86 சீட்ஸ் இருக்குதுங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE 86 + 86, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 86 + 86, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 85 + 85 சீட்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 18 + 19 சீட்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் 58 + 58 சீட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் 86 + 86 சீட்ஸ் இருக்குங்க. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 15 + 15 சீட்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 30 + 29 சீட்ஸ்,
அடுத்து பிஆர்க், இது வந்து நீங்கள் வந்து ஜேடபிள்யூ மெயினில் வந்து பேப்பர் 2 எழுதினா மட்டும் தான் நம்மளுக்கு இதில் சீட்டு கிடைக்கும். ஸோ பிஆர்க்கை பொறுத்த வரைக்கும் 29+30 சீட்ஸுங்கிறது இருக்குது. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம வந்து க்ளோசிங் ரேங்க்குங்கிறது பார்ப்போம். ஸோ க்ளோசிங் ரேங்க்குங்கிறப்ப நம்மளுக்கு வந்து 2 கேட்டகரி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா. ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கிறது இந்த நடுவில் இருக்கக்கூடிய டேட்டாங்கிறது கேரளா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எதை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டானது பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 கேட்டகரிக்குமே பார்த்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். பயோடெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரியில் 48,835க்கு வந்து சீட்டுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. அதேமாதிரி இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 53,582க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஓபிசி என்சிஎல் 56,570க்கு சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 1,53,828க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அதுமாதிரி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 1,83,561 ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி கேலிக்கட்டோட டீட்டெயில்ஸ் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து 2ஆவதாக இருக்கக்கூடியது கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 31,864க்கு சீட்டு கிடச்சிருக்குது. அதேமாதிரி இடபிள்யூஎஸ்க்கு 4,781க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி என்சிஎல் 37,777, எஸ்சி 5,176 மற்றும் எஸ்டி 1,80,367. இந்த ரேங்கிங்கில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழப்பிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல், இங்கே கொடுத்துருக்க எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கா இல்லை கம்யூனிட்டி ரேங்கான்னு கேட்டிருக்காங்க. இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே கம்யூனிட்டி ரேங்க். இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது மட்டும் தான் ஜென்ரல் ரேங்க். ரிமைனிங் இது வந்து இடபிள்யூஎஸில் கம்யூனிட்டி ரேங்க், இது ஓபிசி என்சிஎல்ல கம்யூனிட்டி ரேங்க், இது எஸ்சியில் கம்யூனிட்டி ரேங்க், இது எஸ்டியில் கம்யூனிட்டி ரேங்க். இதில் வந்து ஜென்ரல் ரேங்க்குங்கிற கேட்டகரியை நான் கொண்டு வரவே இல்லை. ஸோ இது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சிவில் இன்ஜினியரிங். ஸோ ஓப்பன் கேட்டகரி 40,979க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. அதே இடபிள்யூஎஸ் 49,798க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி என்சிஎல் 48,875க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி 1,30,940க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. மற்றும் எஸ்டி 1,49,976க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 21,494க்கும், அதேமாதிரி இடபிள்யூஎஸ் 26,575, ஓபிசி என்சிஎல் 30,932, எஸ்சி 1,22,809 மற்றும் எஸ்டி 2,27,982 ரேங்க் வாங்கினவங்களுக்கும் இந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸுங்கிற கோர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ஐடி கேலிக்கட்டில் வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் கோர்ஸாக இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ஓப்பன் கேட்டகரி பாருங்கள். ஓப்பன் கேட்டகரியில் 5,717ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு அதர் ஸ்டேட் கோட்டாவில். அதேமாதிரி இடபிள்யூஎஸ் 6,397க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎல் 7,771க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 843 மற்றும் எஸ்டி 269க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற வச்ச எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரி 16,199க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ் 18,739, ஓபிசி என்சிஎல் 20,187, எஸ்சி 82,288 மற்றும் எஸ்டி 85,155க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. இது இது வந்து ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா. அடுத்து பார்க்கக்கூடியது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு அடுத்து அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரி பார்த்துக்கோங்க. 9,921க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ் 12,319க்கும், ஓபிசி என்சிஎல் 13,554க்கும், எஸ்சி 44,794க்கும், எஸ்டி 47,229க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. இது இசிஇ டீட்டெயில்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரி 24,365, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் 26,913, ஓபிசி என்சிஎல் 29,996, எஸ்சி 1,15,795 மற்றும் எஸ்டி 1,42,005ங்கிற ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட்
இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 44,223, இடபிள்யூஎஸ் 51,469, ஓபிசி என்சிஎல் 47,722, எஸ்சி 1,55,331, எஸ்டி 2,02,475ங்கிற ரேங்க்குக்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி 39,968, இடபிள்யூஎஸ் 53,828, ஓபிசி என்சிஎல் 46,558, எஸ்சி 5,806 மற்றும் எஸ்டி 2,11,924ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ஃபைனலாக ஆர்கிடெக்சர் பிஆர் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் ஜேடபிள்யூவில் மெயினில் பேப்பர் 2 வந்து நம்ம வந்து எழுதணுங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து பிஇ பிடெக் கோர்சஸ்க்கு பேப்பர் 1 மட்டும் எழுதியிருப்போம். நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் பேப்பர் 2 எழுதணும். அதே பி பிளானிங் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் சேரணும்னா 2ஏங்கிறது எழுதணும். ஸோ இதில் ஓப்பன் கேட்டகரியில் பாருங்கள் 50ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இடபிள்யூஎஸ்க்கு 136க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஓபிசி என்சிஎல் 1493க்கு சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சி 2,587க்கு சீட்டு கிடச்சிருக்கு. மற்றும் எஸ்டி 85ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி கேலிக்கட்டில் வந்து என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் டேட்டாஸுங்கிறது இதுதான். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ஐடி திருச்சி கொடுத்துட்டேன், என்ஐடி வாரங்கள் கொடுத்துருக்கேன், சூரத்கள் கொடுத்துருக்கேன், இப்போ கேலிக்கட் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு வந்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஐடிஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு தென் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஐடிஸ் வந்து அடுத்தடுத்து டீட்டெயில்ஸுங்கிறது கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட எவ்ரி வீடியோலையும் நான் சொல்கிற ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே ஒரே ஒரு விஷயம்தான், நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் சேருவேன், சவுத் இந்தியாவில் மட்டும்தான் சேருவேன் நினச்சி எழுத வேண்டாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் மற்றும் ஜிஎஃப்டிஐ கல்லூரியிலையும் சேர்றதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஜேடபிள்யூங்கிற தேர்வு எழுதுங்க. இல்லை நான் பர்டிகுலராக என்ஐடி திருச்சி மட்டும் தான் ஜாயின் பண்ணுவேன், பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் மட்டும் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னா சீட்டு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதை நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதக்கூடிய மற்றும் எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.